Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது சூப்பரான ஒரு டிஷ் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் குக்கர் வச்சிருக்கேன் அடுப்புல. குக்கர் சூடு வரவும் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடு வந்துருச்சு. சூடு வந்ததுல ரம்பை இலை போட்டுக்கிறேன். ரம்பை இலை பொரியவும் இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கிறேன். வெங்காயம் கட் பண்ணி போடுறேன். வெங்காயம் வந்து லைட்டா கலர் வந்தா போதும், ரொம்ப டார்க்லாம் கலர் வரக்கூடாது. வெங்காய கலர் வரவும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணும். இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தக்காளி வதங்கியாச்சு. இதில் நாம கெட்டி தேங்காய் பாலும் தண்ணி தேங்காய் பால் ரெண்டும் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் தண்ணி தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி தேங்காய் பால்னா ரெண்டாவது மூணாவது அது ரெண்டும் எடுத்தது. இது வந்து 3/4 கப் இருக்கு. இதை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன், பாஸ்மதி அரிசி. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கப்பால 1 கப் அரிசி எடுத்தோம்னா அதுக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். வெறும் தண்ணி சேர்க்கறத விட இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்க்கும் போது கெட்டியா ஃபர்ஸ்ட் பாலும் தண்ணி பால் ரெண்டும் சேர்த்து செய்யும்போது டேஸ்டாக இருக்கும் நம்மளோட புலாவு. ஏற்கனவே நான் வந்து 3/4 கப்பு ஊற்றிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் பால் தேங்காய் பால் வந்து ஊற்ற போகிறேன். நான் எடுத்த அரிசி பார்த்தீங்கன்னா 1.25 கப் எடுத்திருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். நீங்கள் 1 கப் அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். நம்மளோட தேங்காய் பால் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்க பாருங்க, கீழே கூட ஒட்டலை, கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பாதி லெமனை வந்து சும்மா கொஞ்சமாக அந்த லெமன் சாறு ஆட் பண்ணுறேன். லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும், அதுக்காக. கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஒரு கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணுறேன்.
சும்மா வாசனைக்காக தான். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கிளறிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த சாதத்துக்கு மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, ஈரல் கிரேவி எல்லாமே நல்லாயிருக்கும். ரொம்ப ஆப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்மளோட புலாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது வந்து சப்போஸ் நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உருளைக்கிழங்கு கிரேவி அது மாதிரி உள்ளதுக்கு நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு பாத்திரத்தில் மாற்றிட்டு காட்டுறேன். நம்மளோட புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு காம்பினேஷனாக நான் வந்து ஈரல் கிரேவி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷனு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.